கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தர் என்னை பார்த்து கேள்வி கேட்டார், கவனிச்சிருந்தீங்க தானே ஒற்றுமைன்னா. நான் அவரை பார்த்தேன், என்னது அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு, முதல்ல எதன் அடிப்படையில் என்னாரு கரெக்டா, அடுத்ததுன்னா சொல்லிட்டாரு. என்ன வித்தியாசம்? ஒற்றுமனே எனக்கு தெரியலன்னு புரிஞ்சினார். அந்த கேட்ட போது மனசு சொல்லிச்சுடாய், உனக்கு ஒற்றுமை என்ன தெரியுமா, தெரியாமே எதன் அடிப்படையில்னு கேட்குற, கரெக்டா. அடுத்ததுதான் ஆயிடுச்சு உடனே டக்குன்னு மனமே, இவனுக்கு அடிப்படையவே சொல்லிக் கொடு, ஒற்றுமை என்னன்னா என்னான்னு. கரெக்டா கரெக்டா. அப்போ கேள்வி எங்கே பிரச்சனை, கேள்வி கேட்கும் போதே மனம் என்ன சொல்லுது, பதிலோடு அலையுது. மனம் எப்படி அலையுது, பதிலோடவே அலையுது. பதில் சொல்லும்போது நீ பதிலை வச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு புரிஞ்சிச்சு, அந்த பதில் சரியில்லைன்னு உனக்கு புரியுது. ஏன் எனக்கு என்ன தெரில, ஒற்றுமைன்னா என்னான்னு தெரியல, அதான் பிரச்சனை. நமக்கு எல்லாருக்கும் என்னடா பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், நமக்கு என்னடா பிரச்சனைனா ஒற்றுமைனான்னு தெரில, அதான் நம்ம பிரச்சனையே. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும். இப்போ தான் ஹார்மோஸில் வழியில் தண்ணி விட மாட்டேன்றாங்க, ஈரானு ஈராக்கு, இதெல்லாம் என்ன பிரச்சனை, ஒற்றுமைன்னா என்னன்னு தெரில. சின்னதாக ஒரு கதை, சும்மா சின்னதாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன். இது எப்படி சம்பவம்ன்ட்டு. பெண்கள் உயர்வாக இருந்தாங்க ஒரு இடத்துல, பெண்கள் தான் ராஜ்யமே பண்ணாங்க. பெண் பெற்றுக்கிற முதல் பிள்ளையை தான் ராஜாவாக்கிட்டு ராணி ஆழ்வா. ஒரு 10 குழந்தை பெற்றுக்கிறான்னா பலசாலி பிள்ளையை கூப்பிட்டு என்ன பண்ணுவா, ராஜாவாக்கிடுவா. மற்றவங்களாம் என்ன பண்ணா, அந்த பிள்ளைங்கெல்லாம் அடிமையாக இருக்கணும். பெரும்பகுதி அது அவள் தேர்ந்தெடுக்கிறது யாராக இருக்குன்னா முதல் குழந்தையாக தான் இருக்கும். ஒரு பெண் யாரை தான் தேர்ந்தெடுப்பா, முதல் குழந்தைய தான், முதல் ஆண் குழந்தைய தான் தேர்ந்தெடுத்து இவனுக்கு கட்டுப்பட்டு இருங்கன்னு. இவோ இங்கே உட்காந்துப்பா, அம்மா புள்ள, விக்டோரியா மகாராணி, ராஜா ராணி தான் ஆட்சி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்ன எல்லா நாட்டிலையுமே ராணி தான் ஆட்சி செய்கிறாங்க. இன்றைக்குமே ராணி தான் ஆட்சி செய்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தை ராணி ஆட்சி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? லண்டனில் ஒரு ராணி உட்காந்துக்கிறாங்க, தெரியுமா? தெரியுமா? அவங்க தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சட்டம் வகுத்ததெல்லாம் யார் தான்னா, பெண் காலத்துலேருந்து. இதை ஒழிக்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணால், முதல்ல பைபிள் எழுதுனான். பைபிள்னு ஒன்று வந்தது, அதுக்கு முன்னாடியே புக் இருக்குது, தோரா அப்படிலாம் இருக்குது, நிறைய புக்கில் இருக்குது. பெண்ணை இழிவுபடுத்துறதுக்கு என்ன செய்கிறா, 2ஆவதாக படிச்சாருன்ட்டான். பெண் முதல்ல இருந்தா, அவள் 2ஆவது எடுத்துறதுக்கு என்ன பண்ணிட்டான். இப்போ ஒற்றுமை எங்கேன்னா, அம்மா ஆட்சி செய்யும்போது புள்ள பெற்றவுடனே நான் தானே உன்னெல்லாம் பெற்றேன், நீ என்ன பண்ணான் அண்ணனுக்கே கீழ்ப்பெஞ்சிருக்கணும். ஒற்றுமை எங்கேருந்து வந்தது, ஒரு தாய்கிட்டேருந்து வந்ததுனால. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே நம்ம, அப்படித்தானே. இப்பெல்லாம் யாவருக்கும் தந்தை அவனேன்னு தான் சொல்லுகிறான், யாவருக்கும் தாய் அவளேன்னு சொல்கிறான். சொன்னா அறிவு வந்த அந்த கணமே ஒற்றுமை போயிடுச்சு. காட்டுவாசியாக விலங்குகளாக இருக்கும்போது இருந்த அறிவு வந்துச்சுல ஒரு மனுஷனுக்கு. பெண்ணை தள்ளி வைக்கணும், அம்மா தானே, அம்மாவே எடுத்துக்கினா ஓகே, பொண்டாட்டியாக இருந்தா புரியுதானே சொல்கிறேன்ட்டு. இப்போ ஒற்றுமை உணர்வு எங்கே டேமேஜ் ஆகிருக்குது. நீயும் பொண்டாட்டி ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஏன், தேவை இருக்கும்போது தான் ஒற்றுமை ஆவீங்க. தேவை முடிஞ்சிச்சானா, சிந்திச்சாங்கண்ணா, சில கேள்வி அவங்க கேட்டாங்கண்ணா, உன் சம்பாத்தியம் பத்தலைன்னு அவ சொன்னாலண்ணா, இன்னொருத்தரை ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் ஒற்றுமை இல்லாமல் ஆகிடும். அவள் தானே, ஒத்துக்க முடியாத சூழ்நிலைக்கு பேர் தான் என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. பிரச்சனை எங்கே இப்போ, எங்கேயா ஒத்துக்கலை, இவ்வளோதான் பிரச்சனை. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒத்துக்கணும். அவரவர் தேவைக்கு வந்துகிறார், அவரவர் தேவை அவரவர் நிறைவேற்றி கொள்வார். நம்ம சொன்னாலும் சொல்ல கட்டியும். சிகரெட் பிடிக்கிற பொருளையே என்ன செய்ய முடியும், நீ தனியாக போய் திருத்தனமாக பிடிக்குது, என்ன பண்ணுவேன், அடிக்கிற பிடிக்கிற திருட்டுற என்ன பண்ணோம், அத்துது ஏதாவது என்ன பண்ணோம். ஆனால் என்ன பண்ணோம், நான் உங்களுக்கு எவ்வளோ எஜுகேட் பண்ணாலும் நீங்கள் அந்த இடத்துல வரமாட்டேன்றீங்க. என்னை கூட விட்டு வரதுக்கு காரணம் என்ன, அவர் தேவைக்கு வாழ்வார், நம்ம தேவைக்கு வாழணும்னு யார் புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி இருக்கலாம்,
இங்கே எல்லாரும் தேவைக்கு தான் வாழ்கிறோம். ஆமாவா இல்லையா? என்ன புரியல எனக்கு. என் தேவைக்கு நீ வாழலன்னு நினைக்கிறோம், உன் தேவைக்கு நான் வாழ பார்க்குறேன். வரோம் 2 பிரச்சனையும். அவன் தேவைக்கு நான் வாழணும்னு என்னை மாற்றிக்கின்னு கம்ஃபர்டபுளாக நான் இல்லாமல் நானே கஷ்டப்பட்டுக்கிறேன். அதுமா ஒற்றுமையாக இருக்க முடியல என்னால். யார் தேவைக்கு வாழ்ந்ததுனால? யார் தேவைக்கு வாழ்ந்துருக்கணும்? என் தேவை நீயாவும் உன் தேவை நானாக இருந்தாக்கா நமக்கு பிரச்சனை வரும். என் தேவை வேறு ஒன்றாகுது, உன் தேவை வேறு ஒன்றாகுதுன்னா அப்போ ஒற்றுமையாக வருதுன்னா அடிப்படை. ஒற்றுமை எப்போ இருப்போம்னா தேவை ஒன்றாந்தா. தேவை ஒன்றா இருக்குது நமக்கு. இது இங்கே ஒரு மனுஷன் வருவான், இன்றைக்கி அவன் பேசுவான், இவன் பேசுகிறத கேட்கணுன்ற தேவை உங்களுக்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால இருக்கிறீங்க. அப்படி தானே? தேவைன்னு போட்டு தான் என்ன ஆகிறோம். ஆனால் இங்கே நல்லா புரிஞ்சு வச்சுங்க, எல்லாருக்கும் அதே மாதிரி தேவை இருக்கணும்னு சொல்ல முடியும்? அப்போ உங்கள் தேவையை யார் தான் நிறைவேற்றிக்கினா? பிரச்சனை எங்கே நடந்தது? என் தேவையும் அவர் தேவையும் தனித்தனியாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஒன்றாவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் எப்படியும் இருக்கலாம். ஒத்துக்க முடியாதா பாருங்கள். தனித்தனியாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள் சும்மா ஒன்றா தலையாட்டு போயிடலாம். இப்போதுலேருந்து உங்களுக்கு புரியவே புரியல. அதெல்லாம் தனித்தனி தேவைகள்னு உங்களுக்கு புரியவே இல்லை. பிரச்சனை எங்கே? தேவைகளாலாம் இருக்கா? மாறும். புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. இங்கே தான் பிரச்சனை உங்களுக்கு. சண்டை எப்பா? தேவைகள் மாறணும்னு எதன் அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்க முடியுது? தேவையின் அடிப்படையில் தான் ஒற்றுமையாக இருக்க முடியுது. ஏன் ஒற்றுமையாக இருக்க முடியாது? என் தேவையும் அவன் தேவையும் ஒன்றா இல்லைன்றதுனால தான். ஆனால் எனக்கு எது புரிஞ்சால் ஒற்றுமையாக இருக்கலாம்? பஃபே வச்சுக்கிறாங்க, நான் இட்லி எடுத்துக்கிறேன், நீ பூரி எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? நான் எடுத்துட்டேன்னா இட்லி உனக்கு இருக்காதுன்னா அப்போ உன் தேவையே நான் அடைய முடியாத வரை தடுத்துட்டேன். அப்போ என் மேலே உனக்கு வெறுப்போ கோபமோ சண்டையோ வருது. அதானே? எனக்கும் இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா? இல்லைன்னா கேட்டு வாங்க புரிஞ்சிச்சானா? எனக்கும் தேவைக்குது, நீங்கள் 2 நான் 2 எடுத்துக்கலான்னு சொல்லலாமா இல்லையா? இட்லியை பேசலாமா இல்லையா? நமக்கு அறிவு கொடுத்ததே அதுக்கு தான். உன் தேவை என்னான்னு கேட்டு அவனுக்கு தேவையான கொடுத்துட்டு நம்ம தேவையான என்ன பண்ணலாம், வாழ முடியும். ஆனால் நம்ம அறிவை அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலை, மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்திட்டோம். புரியுதா? நம்ம அறிவு வச்சுன்னா நான் பயன்படுத்தினா கம்ஃபர்டபிலிட்டின்னு எல்லாம் பண்ணி வச்சுக்கிறோம். பட் தேவை தானே? என்ன புரிஞ்சுன்னா ஒற்றுமையாக இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரே கடவுள் தான் எல்லாருக்கும். ஒரு பூமியில் தான் நம்ம நின்றுக்கிறோம், ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஒரு காற்று தான் சுவாசிக்கிறோம், ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். புரியுதா? நிறைய பொம்பளை இருக்கலாம், பெண்மை தான் தாய்மையாச்சு. புரியுதா? பொம்பளை நிறைய இருக்கலாம், அம்மா எல்லாருக்கும். தாய்மை தான் அப்படின்னு ஆயிடுச்சுனாக்கா ஒரு ஆள் தான், ஒரு அம்மா தான். எல்லாருக்கும் எத்தனை அம்மா? எல்லாருக்கும். எங்கள் அம்மா உங்கள் அம்மாவும். எங்கள் அம்மா தாய்மை அஞ்ச மாதிரி உங்கள் அம்மா ஒன்றா ஆகிக்கிறா. தாய்மை என்ற இடத்துல எல்லோரும் என்ன ஆகிறான்? புரியலையே, எனக்கு புரியலையே. பொம்பளை தான் அந்த மதியம், பொம்பளை மதியம் மட்டும் முதல்ல ஆரம்பிச்சிட்டேனே. ஆனால் தந்தைன்னா பிரிக்கலாம். ஆண்மை தானே எல்லாருக்கும் அதே வீரியத்தோடு செயல்படுதுன்னு நினைக்கிறியா? இல்லையே, இல்லையே. எல்லா ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரி திருப்தி பற்றிருப்பான்னு நினைக்கிறியா? எல்லா பொம்பளையும் கருப்பையில் இருந்தால் தான் நம்மளை எடுத்தா. திருப்தியான இடம் வேறமா இருக்கலாம், பிறந்த இடம், வெளியே வந்த இடம், ரூட் எங்கே? மம்மி இல்லாமல் அம்மா இல்லாமல், தெரியுமா? அப்பா இல்லாமல் புள்ள போந்துடும், அம்மா இல்லாமல் சாத்தியம் கம்மி. குடுவில் எடுக்க தர ரொம்ப கஷ்டம். குடுவில் வந்து கூட எதுவுமே திரும்ப என்ன பண்ணால் கர்ப்பப்பையில் வச்சு தான் வெளியா எடுக்கணும். என்ன புரியல எனக்குன்னா, தேவைகள் ஆளாளுக்கு வேறு என்ன புரியல. புரிஞ்சு எப்படி இருக்கலாம்? ஒற்றுமையாக இருக்கலாம். உனக்கு ஜன்னல் சீட்டு வேணுமா எடுத்துக்கோ, இல்லை எனக்கும் ஜன்னல் சீட்டு வேணுமா நான் பக்கத்தில் லைனில் போயிடுறேன். யாருக்கு ஜன்னல் சீட்டு வேணுமோ அவங்க எனக்கு வழி கொடுங்க, நாம் ஒரு குரூப்பாக போய்க்கிறோம், பண்ணிக்கலாமா இல்லையா? அப்போ எதனால் ஒற்றுமையாக இருக்க முடியுதே? இன்னொருத்தர் தேவைக்கு என் தேவைக்கு வேறு வேறு வருதுன்னு புரிஞ்சிச்சானா என்ன பண்ணிக்கலாம்? ஒத்துக்க முடியாது போது தான். இந்த குழந்தைங்க அது வேணும்னோம், அதை கொடுத்தோம்னா அண்ணனுக்கு எதனா கொடுக்குறாங்களான்னு பார்த்துன்னு இருக்கோம். கொடுத்தோடனே எனக்கு அதான் வேணும்னும் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுப்போம், அது எடுத்துரும் ஒரு பொருளை. அப்புறமா அண்ணனுக்கு ஒரு பொருள் கொடுப்போம், அவன் என்ன பண்ணுவான், உடனே இது என்ன பண்ணான், இது வேணா எதான் வேணா. இன்னும் கூட புத்தி வளரவே இல்லை. அந்த குழந்தை 4 வயசு 3 வயசு குழந்தைங்க மாதிரியே இருக்கிறீங்க. பிரச்சனை அங்கே தான். நீங்கள் குழந்தைங்க தப்புன்னு நினச்சி நிற்காதீங்க, நீங்களே இப்படி தான் இருக்கிறீங்க. எதோ ஒருத்தன் பெஸ்ட்டுன்றானோ அது இப்போ தான் அவனுக்கு முன்னே தெரியுது. பொண்டாட்டி கண்டுக்கவே மாட்டான். எவனோ ஒருத்தன் அவனை பார்த்துட்டு கண்ணு வச்சிட்டானா, சைடு வச்சிட்டானா, கண்ணு வச்சிட்டானா, கொஞ்சம் பார்த்தானா தான் அப்போ தான் பொண்டாட்டிக்கிறானே தெரியும்.
அது வரைக்கும் அந்த பொண்டாட்டி அவனா பண்ணவே இல்லை, மதிக்கவே இல்லை, ஊந்து கவனிப்பாயா. வேல்யூ எப்போ வந்தது? இன்னொருத்தர் வேல்யூ பண்ணும்போது தான். அதர்வைஸ் அதுக்கு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. குப்பையில் இருக்கும்போது யாருமே எதுவுமே கண்டுக்கல, எவனோ ஒருத்தர் எடுத்துன்னு வந்து வச்சாருண்ணா, யாரோ ஒருத்தர் பட்டை தீட்டினாங்கண்ணா, அப்போ எதன் அடிப்படையில் நம்ம ஒற்றுமையாக இல்லை? நமக்கு என்ன புரியல? தேவைகள் வேறு வேறு, தேவைன்னு போட்டு மட்டும்தான் கூட்டமாக இருக்க முடியும். மற்ற நேரம் தேவை முடிஞ்சிச்சுன்னா அப்பப்போ கணவன் மனைவியுமா வாழ்கிறதுக்கு தேவைன்னு போட்டு மட்டும்தான். மற்ற நேரத்தில் தனித்தனியாக தான் இருப்போம்னு புரிஞ்சால் ஒற்றுமையாக இருக்கலாம். எப்படி இருந்தால் ஒற்றுமையாக இருக்கலாம்? தேவைகள் தனித்தனி அப்படின்னு புரிஞ்சு எப்படி இருக்கலாம்? ஒற்றுமைன்னா என்ன? நீ இரு நான் இருக்கிறேன்னு சொன்னால் ஒற்றுமை. நான் இருக்கிறேன், நீயும் நான் தான் இருப்பேன், நீ இருக்கக்கூடாது, அப்போ தான் வேற்றுமை. நீ என்ன பண்ண அடுத்த வாட்டி வேற்றுமைனா என்னான்னு கேளு, அதுக்கு பதில் வேறு, வேற்றுமைக்கு பதில் வேறு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம், குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை, மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.